ஹலோ கைஸ், நான் உங்களை டிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாப்பி பிளே டைமில் ஃபஸ்ட் சாப்டர் விளையாட போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே இதில் 5th சாப்டர் வரைக்கும் இருக்குது. 5th சாப்டருமே நம்மளுக்கு மொபைலில் இருக்குது, அதனால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேம்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஏடிஜி ஆண்ட்ரூ தமிழ் கேமிங். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது கேம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம போய் தேட ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் கைஸ், அது ஒரு மாதிரி ட்ரெயின் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் கலர் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் அந்த கலர்லாம் என்னென்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது கைஸ், அது பிங்க் மாதிரி போட்டிருக்கு. பிங்க்கு எல்லோ ரெட்டு மாதிரி போட்டிருக்கு. நீங்கள் போய் ஃபஸ்ட் பார்ப்போங்க. அங்கே தான் அந்த பசில் இருக்குது கைஸ். நம்ம ஏற்கனவே ஒரு டைம் விளாண்டுக்கு வந்த கேம், அதனால தான் நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா பிங்க்கு ரெட்டு எல்லோ கைஸ், அடுத்து க்ரீனு தப்பு. திரும்பி வாங்க போட்டு பார்ப்போம். இல்லைங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம எதுக்கு தேவையில்லாத வேலை, சரி பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரும்போது அதுக்குள்ளே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு திரும்பி போட்டு பார்ப்போம். இது பாருங்க கைஸ், அந்த பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு கைஸ், பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு மறக்காமல் அதை போட்டுருவோம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போது இது ஐயோ தெரியாமல் தப்பாக அமைக்கிட்டோம். இல்லைங்க ஃபஸ்ட்லேருந்து போட்டுரும். பிங்க்கு எல்லோ ரெட்டு பச்சை. ஐயோ தப்பு 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 எல்லாமே தப்பாக ஆகுது கைஸ். இது இல்லைங்க, ஒரு டைம் நம்ம திரும்பியும் போய் பார்த்துட்டு வந்துடும். அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு வந்து போடுவோம் கரெக்டாக. இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போய் பார்த்துருவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டக்கு டக்குன்னு ஓடு. அச்சமில்லை ஓடு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் கரெக்டாக பார்த்துட்டோம் நம்ம. பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு கைஸ், நம்ம போன டைம் சொன்னது தான் கரெக்டாக. பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு கைஸ். இது இப்போ நம்ம கரெக்டாக போய் போட்டுருவோம், தெளிவாக போட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு அவ்வளோதான் கைஸ். சதரை விட்டுச்சு நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சதரை விட்டு நம்ம இப்போது இந்த கேசட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த டிவி கீழே இருக்குல்ல, அந்த கேசட் பிளேயரில் போட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த இருக்குது கைஸ் நம்ம கை. இப்போது பார்த்தீங்கன்னா பாப்பி நம்மளாம் ஓடுது, அது நம்ம சொல்லுது கைஸ். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்குலாம் அந்த கையை வச்சு யூஸ் பண்ண தெரியும், அதனால் நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். ஸோ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒன்று ஒன்றா. ஸோ பார்த்திங்கன்னா இதை நம்ம கரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இதை பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த டிவியில் என்ன ஓடுது கைஸ், இங்கே ஒரு தலையில்லாத பொம்மை இருக்குது, வேறு இந்த நிறைய டிவிலாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள், தலையே பிச்சு எரிஞ்சிட்டு இந்த கை அவ்வளோ பவராக இருக்குது கைஸ். இது வேறு இந்த எலக்ட்ரிசிட்டி, இது வேறு இந்த இதை தொட்டு அந்த இது கொண்டு வந்தால் நம்மளுக்கு கரண்ட் அடிக்காதான், நம்மளுக்கு அதுக்கு தான் கரண்ட் அடிக்குமா. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்தியாச்சு இங்கே வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கை ஓப்பன் ஆகுது டக்குனே. இந்த கை இருந்தால் தான் கைஸ் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது மெதுவாக ஓப்பன் ஆகுது. நம்ம எடுத்துருவோம் அதை. எடே கைஸ் எடுக்க முடியல. எடுத்தாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கீழே வழியாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே தான் கை இருக்குது, நம்ம கையை வச்சு தொட்டுருவோம் கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்காது, மெதுவாக லோட் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு நில்லுங்க, அது கீழே வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தொடமில்ல, தானாகவே ஓப்பன் ஆகுது. ஆட்டோமேட்டிக் டோர் கைஸ் இது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அங்கே தான் இருக்கான் நம்மளோட பாப்பி. ஸோ பார்த்தீங்கன்னா இதை தொடுவோம் கைஸ். மாற்றி சொல்லிட்டேன் கைஸ், இது பேர் ஹக்கி பக்கியா இது பேர். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன கைஸ் ஓப்பனே ஆக மாட்டேங்கி. நில்லுங்க நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கை வச்சு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் ஓப்பன்லாம் பண்ணி பார்ப்போம், ஒன்றுமே நடக்கலை. நில்லுங்க இன்னொரு டைம். லாண்டு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் தெரிய மாட்டேங்குது கைஸ், அதனால். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, ஒன்றும் ஆகலை. இல்லைங்க நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம், ஃபஸ்ட்டு உள்ளேருந்தே நம்ம பார்த்துப்போம் எல்லாத்தையும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளேருந்துட்டு அந்த கையில் தொட்டு பார்ப்போம் கைஸ். இப்போ ஒன்றும் ஆகலை, வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம தொட்டு இங்கேயும் தொட முடியல. என்ன பண்ணணும் மறந்துட்டேன் கைஸ். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த தான் இருக்குது கைஸ் பொம்மை, அதனால் நம்ம அந்த பொம்மையை பொம்மையிலேருந்து கீயை போட்டு எடுத்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா தானாகவே அது ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு, அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த டிவியில் போட்டிருந்தாங்கல்ல கைஸ், அது மாதிரி நம்ம இப்போ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இது வந்துடும். அது பாருங்கள் எலக்ட்ரிசிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கையை தொட சொல்லியிருக்காங்க, கையை தொட்டு தூக்கி எரிஞ்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கரண்ட் கம்பத்தில் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல இதையும் தொட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இது வந்துட்டு அன்லாக் ஆயிரும் கரண்ட்டு. இல்லைங்க வந்துட்டான்னு பார்ப்போம் கரண்ட்டு. கைஸ் வந்துட்டு கைஸ், அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் எப்போவுமே நம்ம தான் கைஸ் இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போவும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. இது என்ன இடம், ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்ப்போம் கைஸ். என்னமோ கை தெரிஞ்சிச்சு கைஸ். இப்போ கைஸ் என்னமோ இந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ், இது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி போகுது. நில்லுங்க நம்ம பார்ப்போம்.
தண்ணி கொட்டியிருக்கு. அந்த பாப்பி கிப்பி போச்சாங்க. பாப்பி போன மாதிரி தான் இருக்குது. பாப்பிக்கு தான் இந்த கலரு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு கை உடஞ்சிருக்கு, ஹேண்டில் உடஞ்சிருக்கு. நம்ம கண்டுக்க வேண்டாம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு மேலே வழியாக போயிடுவோம். நம்ம மேலே வழியாக போய் ஃபஸ்ட் நம்ம எங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது கைஸ். பேர் ஃபியூஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு போட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கீழே இறங்கிடும் கைஸ். இங்கே ஒன்று இருக்குது கைஸ். இங்கே ஒன்று எடுத்துரும். அடுத்தது வேறு எங்கே இருக்குது, நல்லா தேடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே லாக் ஆகி கிடக்கு, எதுக்குன்னு தெரில. இல்லைங்க இன்னொரு இடத்துக்கு போகும் கைஸ். அங்கே ஒன்று கிடக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் போவோம். ஸோ பார்த்திங்கன்னா இல்லைங்க இன்னொரு டைம் டக் பண்ணி பார்ப்போம். இன்னொரு டைம் வரல கைஸ். இந்த சைடு வழியாக போய் நம்ம கரெக்டாக தொட்டுரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இன்னொன்று கைஸ், இன்னொன்று அந்த கிடக்கு கைஸ், பின்னாடி கிடக்கு. நீங்கள் அதே எடுத்துருவோம். நம்மளுக்கு மொத்தம் இது எடுத்ததுக்கப்புறம் எத்தனை சேர்ந்துருக்கும் நில்லுங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு. எத்தனை இருக்குது, கரெக்டாக 4 சேர்ந்துட்டு கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போயிடுவோம். இந்த ரூம் வழியே தான் போடும். நம்மளுக்கு அதுதான் வழி, இல்லைனா போக முடியாது. இல்லைங்க ஐயோ தெரிய மாட்டேன். சரி பார்த்திங்கன்னா இப்போ முடியாச்சு. என்ன கைஸ் கை வந்துட்டு நம்மளுக்கு கைஸ். இவனுக்கு கை இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸு, அதனால தான் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன், தெரில. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு 4 தானே தேவை கைஸ். ஆமாம் 4 தான் தேவை. கரெக்டாக வச்சாச்சு. ஆனால் இந்த கேம் சூப்பராக செஞ்சுருக்காங்க கைஸ். லேக்லாம் எதுவும் அடிக்கலை. கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கைஸ் 2வது கையும் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்னத்தையும் தூக்கிடுச்சு கைஸ். நம்மளுக்கு இந்த கையை கொண்டு வருது கைஸ். எங்கே போயிடுச்சு கை, எங்கே போச்சுன்னு தெரில. இல்லைங்க அந்த அங்கே கீழே போட்டுச்சு கைஸ். நம்ம கையை நம்ம தான் கைஸ் எப்போவும் கை கெத்து கைஸ். 2 கையும் கெத்தாக இருக்குல்ல கைஸ், அதுதான் கைஸ் கதை. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம குதிச்சு போயிங்கன்ட்டு கைஸ். குதிக்க முடியல, குதிச்சு வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ப்ளூவு, இங்கே வந்துட்டு ரெட்டு கைஸ். ரெட்டை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. 2 இடத்துலையும் லோட் ஆகுது. 2 இடத்துலையும் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த என்னமோ கீழே என்னமோ லோட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு. இது என்ன இடம், என்ன கைஸ் இது ஒரு மாதிரி கீழேலாம் போகுது, எதுக்குன்னு தெரில கைஸ். என்னமோ ஆகுது கைஸ். இது என்னமோ குப்பை போடுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இது கிடையாது கைஸ், அது குப்பை கிடையாது இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே ஏறிடுவோம். எலக்ட்ரிசிட்டி இடம் இது. இதுவும் என்ன பண்ணணுன்னு தெரில, மறந்துடுச்சு கைஸ் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை வச்சு கையை தொட்டுட்டு கரெக்டாக நம்ம இந்த சைடுலேயே குச்சிருவோம் கைஸ். மாற்றி வச்சிட்டேன். நில்லுங்க பார்ப்போம் எப்படி வெளியே போகணுன்னே மறந்துச்சு கைஸ் இதெல்லாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கையை தொட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு கைஸ். ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த கேமையும் ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் உருவாகியிருக்காங்க. அதுவும் பரவாயில்லாம், சூப்பராக தான் கேம் இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது, நம்ம கை இங்கே வரைக்கும் இருக்குது. நம்ம கை இருக்கிறதுலே பெரிய கைன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லைங்க கைஸ், நம்ம திரும்பி போட்டு நம்ம இந்த சைடு வழியாக குச்சிருவோம் கைஸ். ஐயோ தெரியாமல் உள்ட்டோமே கீழே. நெல்லுங்க அந்த சைடு வழியாக திரும்பி போயிடுவோம். நம்ம மாசம் எப்போவுமே கையில் விடக்கூடாது கைஸ். நம்ம கெத்தாக போகணும். நம்ம ஐயோ கெத்தாக போகிறது எப்படின்னு தெரியலையே. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே எங்கே இருக்கோம், கரெக்டாக மேல் வழியாக போகணும் கைஸ். கரெக்டாக போகணும் கைஸ். கரெக்டாக இந்த டைம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே வந்து எச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குள்ள கை அங்கே ஒன்று இருக்குது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வழியாக கரெக்டாக குச்சி அந்த சைடு வழியாக போய் நம்ம கொடுத்துருவோம் கைஸ். கரெக்டாக அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் கைஸ் மாசுனா நம்ம ஏடிஜினா மாசுனா ஏடிஜி கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் இப்போவும் கைஸ். தானாகவே போகுது கைஸ். இது என்னன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே என்னமோ இருக்குது கைஸ். என்னமோ ஆகுது, எதுக்கு தானாகவே போகுதுன்னு தெரிய மாட்டேங்கி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு இதில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அது பேர் என்ன இல்லை, ஐயோ அது பேர் தெரில கைஸ், அது மறந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கேயோ போய்கிட்டு தான் இருக்கோம். எங்கே போகிறோம் தெரில கைஸ். குப்பைலாம் போடுறாங்க கைஸ். இது நம்ம போன டைம் சொன்னது தப்பாக சொல்லிட்டோம். இப்போ தான் குப்பை போடுறாங்க ஒரு மாதிரி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா குப்பையெல்லாம் போடலை, அந்த உலகத்தில் இருக்கிற குப்பையை போடுறாங்க கைஸ். இது வேஸ்ட்டு கைஸ் இந்த குப்பை. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எங்கே பண்ணணும்னா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் தெரியும் கைஸ். ஏன்னா நான் போன டைம் இது விளாடும்போது இது ஒழுங்காக நான் கஷ்டப்பட்டு தான் விளாண்டேன். அதனால் இந்த டைம் இது எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் ஈஸியாகவே இந்த இதை முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம இதை இழுத்து விட்டுப்போம். இழுத்து விட்டுட்டு கரெக்டாக இதில் நம்ம வந்துட்டு கை வச்சுருவோம் கைஸ். இதுலேயும் நம்ம இழுத்து விட்டுப்போம் ஃபஸ்ட். நம்ம இதை இழுத்து விட்டு அவ்வளோதான் கையட்டுருவோம். இழுத்து விட்டு நம்ம இதை தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இது வந்துட்டு கரெக்டாக இப்படி போகும். இப்படி போய் கரெக்டாக நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கம்பத்தில் தொடணும். ஆனால் நம்ம தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக தான் அமைக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி அமைக்கிறோம். நம்ம அமைக்க வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒன்றாவது நம்ம லெஃப்ட் கம்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம திரும்பி அமைக்கி பார்த்தோம், வேஸ்ட்டு தான் கைஸ். நம்ம இப்போ ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வழியாகவே போக வேண்டாம். இப்போ நம்ம இந்த சைடு வழியாக போய் நம்ம இந்த கம்பத்தை கையிலேருந்து எடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவோம். கரெக்டாக பண்ணுவோம் கைஸ், தெளிவாக. அதாவது கரெக்டாக பண்ணணும். நம்ம
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வழியாக போய் கடைசியில் அந்த சைடு வழியாக போகணும். அந்த சைடு வழியாக போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து லென்த் இல்லை. திரும்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம வரும்போது கரெக்டாக அது மாதிரி கரெக்டாக வரணும் கைஸ். இந்த மாதிரி கரெக்டாக வரணும். எப்போவுமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது, கரெக்டாக வரணும் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் கைஸ் எப்பவும் அவ்வளோதான். பவர் ஆகிட்டு நம்ம கீழே குச்சிடுவோம். நம்ம கீழே குச்சி ஒன்றும் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் பற்றி ஒன்றும் ஆகாது. நம்மளுக்கு வேறு கேம்லாம் கீழே வந்தால் செத்து போயிடுவோம். செத்து போக மாட்டோம், கால் உடஞ்சிரும் கைஸ். நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். சின்ன வயசு ஒன்றுமே ஆக மாட்டேங்கி நீங்கள் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். ஒன்றுமே ஆக மாட்டேங்கி என்ன இது வந்துட்டு இழுத்துக்கவே முடியல, எதுக்கணும்னு தெரில. நில்லுங்க, நம்ம திரும்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இழுத்து பார்ப்போம். இல்லை, இழுத்து வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கைஸ். என்னது கைஸ் இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்கி. ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். நம்ம தான் கைஸ் எப்போவும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கையை தொட்டுருவோம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கை. இப்போ பார்த்திங்கன்னா 3 இது இருக்குது. 3 இதுலேருந்து குப்பை தான் விழுது கைஸ். 3 இதுலேயும் குப்பை விழுந்து நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொம்மையாக வரும்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துருவோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மெதுவாக வரும், அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிப்போம். உங்களுக்கே போர் அடிச்சிடும் இது, அதனால் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூனை பொம்மை மாதிரி வரும் கைஸ். இது பூனை பொம்மை வந்துட்டு சரியான குட்டியாக இருக்கும் பூனை பொம்மை. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வந்துட்டுல கைஸ். நம்ம இது இப்போது ஒரு டைம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம், அதனால் இப்போ இந்த பூனை பொம்மை சீக்கிரம் வந்துச்சு கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம பூனை பொம்மை. இந்த பூனை பொம்மை தான் கைஸ் முக்கியமே. இது இருந்தால் தான் கைஸ் அடுத்த இதுவே போக முடியும், அடுத்த இடமே. பார்த்திங்கன்னா இப்போ அது பாட்டில் மெதுவாக வருது கைஸ். வந்துச்சு கைஸ். எப்படி கைஸ் இது நம்ம கேம் கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நில்லுங்க, அந்த பொம்மையை இப்போ இங்கே இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கரெக்டாக வச்சாச்சு. இப்போ டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வாங்க போயிடுவோம். கரெக்டாக போயிடுவோம் கைஸ். அங்கே பாருங்கள் கைஸ், இந்த பாப்பியை பாருங்கள். அந்த ஒரு வருஷம் பல்லு வளர்க்காத நாய் மாதிரி இருக்கான். எதுக்குன்னு தெரில, அந்த பல்லு வளர்ப்பானே தெரிய மாட்டேங்கி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் பின்னாடி துரத்துறான் ரொம்ப அநியாயத்துக்கு கைஸ். அங்கே பாருங்கள், அந்த சைட்லேருந்து வரான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போயிடுவோம். நம்ம டக்குனு எங்கேருந்து வரோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம சேர்த்துறோம். அவ்வளோதான், முடிச்சு கதை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வரைக்கும் வந்தாச்சு நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த டைம் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம் கைஸ். கரெக்டாக அதாவது தெளிவாக பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடுச்சு உள்ள கைஸ். இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம போயிடுவோம். பார்த்திங்கன்னா அவன் கரெக்டாக வரான் கைஸ். அவன் இல்லை கைஸ் வரல இன்னும் கைஸ். வந்துட்டான். ஒரு வருஷம் பல்லு வளர்க்காதவன் வந்துட்டான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம் நம்ம கரெக்டாக கேம் முடிக்கணும் கைஸ். நம்ம போன டைம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த சைடு வராங்க, கண்ணை பாருங்க கைஸ். ஐயோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு. அதை முடியல. நம்ம ஏன்னா ப்ரோ பிளேயர் ஒன்றாவது கைஸ். இங்கேருந்து வரோம். நம்ம இந்த சைடில் போயிடும். டக்குன்னு ஓடு. அச்சமில்லை ஓடு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கீழே வழியாக குச்சிரும். கீழே குச்சி ஓடுன்னு ஓடிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வழியாக குச்சிருவோம். கீழே குச்சோடனே இது சரியான ஃபாஸ்ட்டில் போகுது. இங்கேருந்து வரான், அங்கேருந்து வரான். ஸோ பார்த்திங்கன்னா இது இடமே ரொம்ப மாதிரி மோசமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல நீங்கள் மாட்டினீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தன் வரல இன்னும் எவனும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இடம் இல்லை கைஸ். இங்கே கீழே ஒரு கேப் இருக்குது. இங்கே வழியாக போயிடுவோம். நம்ம இங்கே வழியாக போய் இந்த சைடு திரும்பிடுவோம். ஃபஸ்ட் ஸ்டேட் கைஸ். என்ன கைஸ் இது 2ஆம் பக்கமும் அடைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது? 3ஆம் பக்கத்துலேயும் வரோம் கைஸ். அப்படியே திறந்துச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் கைஸ் இப்போ. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கைஸ் பின்னாடியே துரத்துறான் கைஸ். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவனா நில்லுங்க கைஸ். நம்ம இந்த பொட்டி எடுத்து கீழே போட்டுருவோம் டக்குன்னு. ஸோ பார்த்திங்கன்னா அவன் அடி கைஸ். அங்கே பாருங்கள், அடி பறந்துட்டான். அவன் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கான். வளைஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் கீழே வந்து செத்துப்பான்னு நினைக்கிற இந்த நேரத்துக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே ஒரு கதவு மாதிரி இருக்குது, பூ போட்ட இடம் கதவு மாதிரி. அந்த இடத்துக்கு போட்டாக்குறதுன்னு போவோம். நம்ம அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இருக்குது கைஸ் பூ போட்ட இடம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். இது கொஞ்சம் தூரம் தான். அவ்வளோதான் கைஸ். நம்ம சீக்கிரமாக போயிடுவோம். கீழே ஒரு கேசட் கிடச்சாலும் நம்ம கண்டுக்காமல் போயிட்டோம் அதை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த கதவை திறப்போம். நம்ம அது தானாகவே திறந்துச்சு கதவு. ஆட்டோமேட்டிக் கதவு கைஸ் இந்த கேமில் எல்லாமே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இந்த கீழே அந்த படி கீழே இறங்கினோடனே ஸோ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கதவு இருக்குது கைஸ். அந்த கதவை என்னன்னு தெரில, அங்கே போய் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அது கதவு கிடையாது கைஸ், ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில. ஸோ பார்த்திங்கன்னா இது சின்ன பிள்ளைங்க இடம் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. இல்லைங்க அந்த இன்னொரு கதவு இருக்குது கைஸ். அந்த கதவு வாட்டி இதுவும் ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் கைஸ், இதுவும் ஆட்டோமேட்டிக் தான் கைஸ். என்னமோ ஆகுது கைஸ். இது கைஸ் தொடர்ந்து என்னமோ கைஸ். அந்த பொம்மை அனபிள் பொம்மை மாதிரி இருக்குது கைஸ். அது அனபிள் பொம்மை மாதிரி இருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த கேமு. ஸோ கைஸ் பாய்.